நான் இந்த பிள்ளை யாருன்னு ஒரு நிமிஷம் அறிமுகப்படுத்த விரும்புறேன். இது நான் புதுசா தத்தெடுத்திருக்கிற பிள்ளை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இந்த பிள்ளைய புதுசா தத்தெடுத்திருக்கேன். என்ன விஷயம் பாஸ்டர், திடீர்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினேன்? எதுவும் இல்ல, என் இருதயத்தின் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தத்தெடுத்திருக்கேன். ஹல்லேலூயா. போன மாதம் தாயார் திருச்சியில இருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையில இருந்து விடுதலை ஆண்டவர் கொடுத்தாரு. அதற்கு பிறகு அவங்க சொன்ன சில விஷயம், அவங்க குணமாயி சமாதானமா போயிட்டாங்க. நான் குணமாகாம இருதய பாரத்தோட வாழ வேண்டியதாயிருச்சு. ரொம்ப சின்ன வயசுலயே தாய் தகப்பனை இந்த பிள்ளை இழந்துருச்சு. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. தன்னுடைய பிள்ளை இந்த பேத்திய தன்னுடைய தாயார் வளர்க்கறதுனால ரொம்ப சண்டை. நீ அவங்களுக்கே செய்யற, எனக்கு ஒண்ணுமே செய்யறது இல்லை, என் பிள்ளைகளுக்கு ஒண்ணும் செய்யறதில்லைன்னு சொல்லி தள்ளி விடப்பட்டு சொல்லுங்க. அவங்க வந்து சொல்லும் போது அந்த பாரம் என் மனசுக்குள்ள இருந்து போக மாட்டேங்குது. என்னடா ஆண்டவரே, மனுஷகுமாரனுக்கு மாத்திரம்தான் தலை சாய்க்க இடம் இல்லைன்னு நினைச்ச பைபிள்ல, இன்னைக்கு மனுஷனுக்கே தலை சாய்க்க இடம் இல்லாம செஞ்சிட்டு இருக்காங்க. பாசம்ன்றது எங்கேயுமே இல்ல, பொய் தான், போலி வேஷம் தான். அப்ப அந்த நேரத்துல இந்த அம்மா கிட்ட நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணனா இல்லையா? உங்களை தான் கேக்குறேன். பண்ணனா இல்லையா? என்ன பண்ணனா, இனி இந்த பிள்ளைய எந்த சூழ்நிலையிலும் வளர்க்கறதுக்கோ நான் பாத்துக்குவேன். கூடிய சீக்கிரத்துல என்னோட நின்று இந்த பிள்ளை வர்ஷிப் பண்ணணும்னு சொன்னா. ஹல்லேலூயா. சாத்தூர்ல ஜெபம் நடக்குது, முடிஞ்சா வாங்க. இந்த பிள்ளை என்னோட சேர்ந்து வர்ஷிப் பண்ணணும். இன்னைக்கு நான் மேடை ஏத்திட்டேன். இந்த மேடை இந்த பிள்ளைய உயர்த்தி வைக்கும். ஹல்லேலூயா. சத்த போட்டு சொல்லுங்களேன். இந்த மேடை, இந்த ஆவிக்குரிய மேடை, இந்த பிள்ளைய இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதி. எல்லாரும் இந்த பிள்ளையை நோக்கி கரங்களை நீட்டி, இந்த பிள்ளைய பார்த்து, கை இருக்கவங்கள கை கூணக்கூடாது, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே பங்காளியாய் தேவனே இந்த பிள்ளையை எழும்பி பிரகாசிக்க செய்யும். ஆமேன், ஆமேன். உனக்கு எத்தனை அம்மா அப்பா பத்தியா? இன்னைக்கு இங்க பத்தியா? இங்க இருக்கவங்க அத்தனை பேர் உனக்கு அம்மா அப்பா. சரியா? என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது. சரியா? கண்ணே வடிக்க கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. என்ன? ஓகே. சோ எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பிள்ளையை ஒரு முறை கூட வாழ்த்திடலாம்.